Happy morning, dear students. So this is Sham, and today we are going to deal with the final part of the Unit 4, Social, the World after World War II. அதாவது இன்னைக்கு நம்ம சோசியல் சப்ஜெக்டினுடைய 4வது யூனிட் பார்ட் 4 கடைசி பார்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நம்மளுடைய போன பார்ட்ல பார்த்தீங்கன்னா வைட்நாம் வார் அப்படிங்கிறது நம்ம ஒரு 50% வைட்நாம் வாரை பத்தி நம்ம பார்த்திருந்தோம். அதுல இருக்கக்கூடிய ரிமைனிங்கும் இன்னொன்னு கடைசி பகுதி நமக்கு இந்த வேர்ல்டு வாருக்கு அப்புறம் செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் நம்ம உலகம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான கடைசி பகுதியையும் நம்ம பார்த்து இந்த பார்ட்டோட நம்ம இந்த லெசனை கம்ப்ளீட் பண்ண போறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லெட் அஸ் என்டர் இன்டு தி சாப்டர். இப்போ நம்ம போன சாப்டர்ல போன கிளாஸஸ்ல என்ன பார்த்தோம் பாத்தீங்கன்னா, அந்த வைட்நாம் வார், அதாவது அந்த வைட்நாம் வார்னால வந்திருக்கக்கூடிய விஷயங்கள், அதுல அமெரிக்கன் போர்சஸ் எந்த அளவுக்கு சஃபர் ஆனாங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே நம்ம பார்த்திருந்தோம். இப்போ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் பாருங்க. Escalation of the total military outlay caused the US big business to protest. The youths rebelled. The youths rebelled against conscription and the horrors of war. Thousands of Americans refused to be drafted in the US Army, and many American soldiers deserted anti-Vietnam war protests rocked universities and colleges across the US and in Europe and became part of the 1960s counterculture. No other single issue united millions of people all over the world as a war of Vietnam. However, the US government continued the war even though it was clear that it could not be won. அமெரிக்க ஐக்கிய நாட்டின் பெரும் முதலாளிகள் எதிர்க்கும் அளவிற்கு அந்நாடு தனது இராணுவத்திற்கு நிதி ஒதுக்கியது. போரின் கொடுமையையும் கட்டாய இராணுவ சேவையையும் எதிர்த்து அந்நாட்டு இளைஞர்கள் கிளர்ந்தெழுந்தனர். பலரும் இராணுவத்தில் சேருவதற்கு தவிர்க்கவும், அதில் பணிபுரிந்த வீரர்கள் அதை விட்டு அகலவும் செய்தார்கள். அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் உருவான எதிர்மறை கலாச்சாரத்தின் பகுதியான வியட்நாம் போர் எதிர்ப்பு அங்கிருந்த பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளும் அனலாக பற்றி எரிந்தது. வியட்நாம் போர் உலகின் பெருவாரியான மக்களை ஒன்றிணைந்த விவகாரம், வேறெதும் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு ஒரு நிலை ஏற்பட்டது. வெற்றி பெற முடியாது என்று தெரிந்தும் அமெரிக்க நாடு போரை தொடர்ந்து நடத்தியது. And then let me explain what happened and after that. Early in 1975, the war took a decisive turn. The armies of North Vietnam and of the National Liberation Front of South Vietnam swept across the country, routing the American-supported troops of South Vietnam by 30 April 1975. All the American troops had withdrawn and the capital of South Vietnam, Saigon, was liberated. North and South Vietnam were formally united as one country in 1976. The city of Saigon was renamed as Ho Chi Minh City after the great leader of the Vietnamese people. போர் 1975 துவக்கத்தில் முக்கிய கட்டத்தை எட்டியது. வடக்கு வியட்நாமின் இராணுவமும் தெற்கு வியட்நாமின் தேசிய விடுதலை முன்னணியும் எல்லைகள் கடந்த அமெரிக்க ஆதரவு பெற்று தென் வியட்நாமின் படைகளை நாசம் செய்தனர். மொத்த அமெரிக்க படைகளும் 30 ஏப்ரல் 1975 வெளியேறியதால் தென் வியட்நாமின் சைகோன் நகரம் விடுதலை பெற்றது. வடக்கு வியட்நாமும் தெற்கு வியட்நாமும் 1976 ஒரே தேசமாக ஒன்றிணைக்கப்பட்டது. மிக பொருந்தலைவராக மக்களின் முன் உருவெடுத்த ஹோ சி மன்னனின் நினைவாக சைகோன் நகரம் ஹோ சி மின் நகரம் என்று பெயர் மாற்றப்பட்டது. The emergence of Vietnam as a united and independent nation was an historic event.
a small country has succeeded in winning independence and unification in the face of the armed opposition of the greatest power in the world. The help given to Vietnam by the socialist countries, the political support extended by a large number of Asian and African countries, and the solidarity expressed by the peoples in all parts of the world helped in achieving this. ஒரு ஒருங்கிணைந்த சுதந்திர தேசமாக வியட்நாம் உருவானது ஒரு அரிய வரலாற்று நிகழ்வாகும். ஒரு சிறு நாடு தனது விடுதலையையும் ஒருங்கிணைவையும் உலகின் மிகப்பெரிய சக்தியின் ஆயுதங்களாக்கிய எதிர்பார்ப்பையும் மீறி அடைந்திருந்தது. சோசியலிசம் நாடுகளின் உதவியும் அரசியல் பூர்வமாக பல ஆசிய ஆப்பிரிக்க நாடுகள் கொடுத்த ஆதரவும் உலகமெங்கும் பரவி கிடந்த பல்வேறு இன மக்கள் தீர்வாக உணர்வோடு பக்கபலமாக நின்றதுமே இந்த வெற்றியை அடைய காரணமாக அமைந்தது. Then next, what happened is towards the European Union, Council of Europe. One of the momentous decisions taken in the post-War II era was to integrate the states of Western Europe. In doing so, the Europeans wanted to prevent further European wars by ending the rivalry between France and Germany, to create a united Europe to resist any threat from Soviet Russia, to form a third force in the world to counterbalance the strength of the US and USSR, to make full use of the economic and military resources of the Europe by organizing them on a continental scale. In May 1949, 10 countries met in London and signed to form a Council of Europe. The Council of Europe, with the headquarters at Strasbourg, was established with a committee of foreign ministers of member countries and a consultative assembly drawn from the parliament of foreign countries. இரண்டாம் உலகப் போருக்கு பின்வந்த காலத்தில் எடுக்க முயன்ற முடிவுகளில் முக்கியமானது மேற்கு ஐரோப்பிய நாடுகளை ஒருங்கிணைக்க நினைத்து இருப்பதே ஆகும். அதன் மூலம் ஐரோப்பியர்களுக்கு இடையே மூண்ட போர்களை தீர்க்கவும், அதிலும் குறிப்பாக பிரான்சுக்கும் ஜெர்மனிக்கும் ஏற்பட்டு கொண்டிருந்த பகைமையை ஒடுக்கவும், ஒருங்கிணைந்த ஐரோப்பாவை கொண்டு சோவியத் நாட்டின் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளவும், அமெரிக்க ஐக்கிய நாட்டின் படைகளுக்கு சோவியத் நாட்டின் படைகளுக்கும் சமமாக ஒரு படைபலத்தை நிறுவவும், கண்டங்களிடையே அல்லது கண்டங்களில் பொருளாதார மற்றும் இராணுவ வளங்களையும் திறன்களையும் முழுதாக பயன்படுத்தவும் முடியும் என்று கருதப்பட்டது. 10 நாடுகள் லண்டனில் மே 1949 கூடி ஐரோப்பிய சமூகத்தை உருவாக்க கையொப்பமிட்டன. ஸ்ட்ராஸ்பர்க் நகரை தலைமையமாக கொண்ட ஐரோப்பிய சமூகத்தில் உறுப்பு நாடுகளாக வெளியுறவுத்துறை அமைச்சர்களை கொண்ட ஒரு குழுவும், வெளிநாடுகளின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலரை கொண்ட கலந்தாய்வு சபையும் அமையப்பெற்றன. Since the Council of Europe had no real power, a proposal to set up 2 European organizations was made. Accordingly, the European Defence Committee and the European Coal and Steel Community were established. 6 countries, West Germany, Italy, Belgium, Holland, and Luxembourg, belonging to ECSC, signed the Treaty of Rome, which established the European Economic Community or the European Common Market, with the headquarters at Brussels. Britain did not join the EEC. Instead, it located a European Free Trade Association with Portugal, Denmark, Austria, Norway, Sweden, and Switzerland as members states. ஐரோப்பிய சமூகத்திடம் எந்த அதிகாரமும் கொடுக்கப்படவில்லை என்பதால் வேறு 2 ஐரோப்பிய அமைப்புகளை உருவாக்க முன்விரைவு அளிக்கப்பட்டது. ஐரோப்பிய பாதுகாப்பு சமூகமும் ஐரோப்பிய நிலக்கரி மற்றும் எஃகு சமூகமும் துவங்கப்பட்டன. ஐரோப்பிய நிலக்கரி மற்றும் எஃகு சமூகத்தை சேர்ந்த 6 நாடுகள், பிரான்ஸ், மேற்கு ஜெர்மனி, இத்தாலி, பெல்ஜியம், ஹாலந்து, லக்ஸ்பர்க் கூடி ரோம் ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியதோடு, அதன் மூலம் ஐரோப்பிய பொருளாதார சமூகம் அல்லது ஐரோப்பிய பொது சந்தையை பிரேலக்ஸ் நகரை தலைமையாக கொண்டு ஏற்படுத்தப்பட்டன. இச்சமூகத்தில் பிரிட்டன் பங்கெடுக்க விரும்பவில்லை. மாற்றாக ஐரோப்பிய கட்டுப்பாட்டற்ற
தொழில் சங்கத்தை போர்த்துகல், டென்மார்க், ஆஸ்திரியா, நார்வே, ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளை உறுப்பினர்களாக கொண்டு ஏற்படுத்தியது. The EEC eliminated barriers to the movement of goods, services, capital, and labor. It also prohibited public policies or private agreements that restricted market competitions. A common agriculture policy and a common external trade policy were evolved. European Common Market was a remarkable success. Throughout the 1970s and 80s, the EEC kept expanding. In 1973, the United Kingdom, Denmark, and Ireland were admitted, followed by Greece in 1981 and Portugal and Spain in 1986. இச்சமூகம் பண்டங்கள், சேவைகள், முதலீடு, தொழிலாளர்கள் போன்றவற்றின் நகர்வை எல்லைகள் கொண்டு நிறுத்துவதை மாற்றியது. சந்தை போட்டியை கட்டுக்குள் கொண்டு வர முயன்ற போது கொள்ளைகளையும் தனியார் ஒப்பந்தங்களையும் புறக்கணித்தது. பொதுவான விவசாய கொள்ளைகளையும் பொதுவான வெளிநாட்டு வணிகத்தையும் இவ்வமைப்பு உருவாக்கியது. உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை 1970களில் 1980களிலும் அதிகரித்துக் கொண்டே சென்றது. பிரிட்டனும் டென்மார்க்கும் அயர்லாந்தும் 1973 அனுமதிக்கப்பட்டன. 1981 கிரீஸும் 1986 போர்ச்சுகலும் ஸ்பெயினும் இதில் உறுப்பினராக சேர்ந்தன. And now next is the Single European Act, that is SEA. The Single European Act came into force on July 1, 1987. It significantly expanded the EEC's scope, giving the meeting of the EPSG a legal basis. It also called for more intensive coordination of foreign policy among member countries. According to the C, each member was given multiple votes depending on the country's population. Approval of legislation required roughly 2/3 of the votes of all members. The new procedure also increased the role of the European Parliament. ஒற்றை ஐரோப்பிய சட்டம் 1 ஜூலை 1987 நடைமுறைக்கு வந்தது. அது ஐரோப்பிய பொருளாதார சமூகத்தின் எல்லைகளை விரிவாக்கி அதன் சட்ட வடிவம் கொடுத்தது. மேலும் அது உறுப்பு நாடுகளான வெளியுறவு கொள்கையில் அதிகமான ஒத்துழைப்பை நாடியது. இச்சட்டம் உறுப்பு நாடுகளின் மக்கள் தொகையின் அடிப்படையில் அவற்றிற்கான ஓட்டுகளின் எண்ணிக்கையையும் நிர்ணயித்தது. ஒரு சட்ட நிறைவேற்றத்திற்கு 2 பங்கு உறுப்பினர்கள் ஆதரவு தேவை என நிலை நிறுத்தப்பட்டது. இப்புதிய முறை ஐரோப்பிய பாராளுமன்றத்திற்கான மேலோங்கிய அவசியத்தை வலியுறுத்தியது. European Union. The Maastricht Treaty signed on February 7, 1992 created the European Union. The monetary policy and a common currency to replace national currencies managed by common monetary institutions were subsequently planned and implemented. Today, the European Union has 28 member states and functions from its headquarters at Brussels, Belgium. In 2017, Britain ordered to exit the EU. 1992 பிப்ரவரி 7 கையெழுத்திடப்பட்ட மாஸ்ட்ரிக்ட் ஒப்பந்தம் ஐரோப்பிய ஒன்றியத்தை ஏற்படுத்தியது. பொதுவான நிதி கொள்கையும் நாடுகள் வழங்கிய பணத்தை மீறிய பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பணமும் முதலில் நடைமுறைப்படுத்தப்பட்டு பின்னர் அவற்றை நிர்வகிக்கும் பொது நிறுவனங்களும் திட்டமிடப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டன. தற்போது ஐரோப்பிய ஒன்றியத்தில் 28 உறுப்பு நாடுகள் உள்ளன. பிரசல்ஸ் நகரை தலைமையகமாக கொண்டு செயல்பட்டு வருகின்றது. பிரிட்டன் 2017 இவ்வொன்றியத்திலிருந்து வெளியேறுவதாக அறிவித்தது. Fall of Berlin Wall and end of Cold War era. Now we have come to the final session of the chapter, dear students. The division of Germany into West
and East led to glaring differences in living standards. West Berlin's economy became prosperous thanks to the support received from the West under the Marshall Plan. In contrast, USSR had a little interest in developing the economy of East Berlin. For the people in East Berlin suffered from lack of democracy and freedom. Therefore, people of the East Berlin tried to move to West Berlin. In West Berlin, on the other hand, there was a fear that the Soviets could used military force to take West Berlin. In this contest, East Germany began to construct a wall in 1961, which virtually cut off West Berlin from East Berlin and the surrounding East German areas. It was heavily guarded with watchtowers and their lethal impediments to stop people from the East. The late 1980s, as USSR rolled over Eastern European countries, was weakening a mass of people assembled on 9th November 1989 on both sides of the wall and began to demolish it. Germany was officially reunited on 3rd October 1990. The Berlin Wall was more than just a physical barrier. It was a symbolic boundary between communism and capitalism. With the fall of the Berlin Wall, followed by the collapse of the Soviet Union, the Cold War era came to an end. ஜெர்மானிய மேற்கு ஜெர்மானிய கிழக்கு பிரிவுகள் வேறுபட்ட வாழ்க்கை தரத்தில் எதிரொலித்தன. மார்ஷல் திட்டத்தின் துணையால் மேற்கு பெர்லினின் பொருளாதாரம் செழித்தோங்கியது. அதற்கு மாறாக கிழக்கு பெர்லினின் பொருளாதார வளர்ச்சியில் ரஷ்ய தேசிய அக்கறை கொண்டிருக்கவில்லை. மேலும் கிழக்கு பெர்லினில் மக்களாட்சியோ சுதந்திரமோ இல்லாததால் மக்களுக்கு பெரும் சிரமம் இருந்தது. இதனால் கிழக்கு பெர்லினின் மக்கள் மேற்கு பெர்லினுக்கு நகர்ந்து செல்ல முயன்றனர். மேற்கு பெர்லினிலோ ரஷ்யா தன் மீது எந்த நேரத்திலும் படையெடுத்து வரக்கூடும் என்ற அச்சம் நிலவியது. இச்சூழலில் 1961 கிழக்கு ஜெர்மனி ஒரு சுவரை எழுப்பி கிழக்கு பெர்லின் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்கு மேற்கு பெர்லினுக்கும் இருந்த தொடர்பை நிறுத்தியது. காவல் கோபுரங்கள் எழுதப்பட்டு பயங்கர ஆயுதங்களின் துணையோடு கடுமையான கண்காணிப்பு பணிகளின் மூலம் கிழக்கிலிருந்து மக்கள் நுழைவது தவிர்க்கப்பட்டு வந்தன. ரஷ்யாவின் கட்டுப்பாடு 1980களின் நடுவில் வலுவிழக்க துவங்கிய நிலையில் இச்சுவரின் இருபுறமும் 9 நவம்பர் 1989 கூடிய மக்கள் கூட்டம் அதை தகர்க்க துவங்கியது. ஜெர்மனி 3 அக்டோபர் 1990 அன்று முறையாக இணைக்கப்பட்டது. பெர்லின் சுவர் ஒரு கட்டுமானத்தை என்பதை தாண்டிய ஒரு விஷயமாகும். அது முதலாளித்துவத்திற்கும் பொது உடைமைக்கும் இடையே இருந்த பிளவை அடையாளப்படுத்தக்கூடிய ஒன்று. பெர்லின் சுவரின் வீழ்ச்சியை தொடர்ந்து 26 டிசம்பர் 1991 சோவியத் நாடும் வீழ்ந்து பனிப்போர் காலத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது. And now next I would like to explain the details of disintegration of the Soviet Union. In the 1970s and early 1980s, the Soviet Union continued to retain a strong and dominant position in international politics. However, its economy was suffering and was unable to match the productive capacity of the first world. In 1985, Mikhail Gorbachev took over head of the USSR. After Brezhnev's a long tenure as General Secretary of the Communist Party and his death in 1982, his successors had died in quiet succession. After the thaw during Nikita Khrushchev's reign, under Brezhnev's rule, the Soviet Union had relapsed into a closed society with little freedom. In this context, Gorbachev spoke about the need for openness and reform, but his commitment to reform apart from opposition within the ruling Communist Party did not match resources available to USSR. In the middle of the 1980s, about 1/3 of the total GDP was going to the military in order to maintain a parity with
The US, in the context of President Reagan's Star Wars program, it became necessary for the Soviet Union to allocate more funds to the military. The increase in the military budget further strained the Soviet economy. உலக அரசியலில் 1970களில் 1980களின் முற்பகுதியிலும் சோவியத் நாடு மிகுந்த செல்வாக்கு கொடுத்து திகழ்ந்தது. எனினும் அதன் பொருளாதாரம் நலிவடையும் முதலாம் உலக நாடுகளுக்கு ஈடு கொடுக்க முடியாமலும் தேங்கியது. அந்நாட்டின் அதிபராக மிக்கேல் கோர்பசேவ் 1985ஆம் ஆண்டு பதவியேற்றார். பொது உடைமை கட்சியில் நீண்ட காலம் பொதுச் செயலாளராக பதவி வகித்த ட்ரெஸ்னேவ் 1982ஆம் ஆண்டு இறந்ததை தொடர்ந்து அவரது பதவியை அவருக்கு பின் வகித்த மற்றவர்களும் குறுகிய காலத்தில் இறந்தனர். நகிடா குருசேவின் ஆட்சி காலத்தில் உயிரோட்டம் நிறைந்து காணப்பட்ட சோவியத் நாடு ட்ரெஸ்னேவின் ஆட்சி காலத்தில் குறுகிய பழமைவாதாக சமூகமாக மாறியதோடு சுதந்திரம் அறவே இல்லாமல் போனது. இச்சூழலில் கோர்பசேவ் வெளிப்படைத்தன்மை பற்றியும் சீர்திருத்தம் பற்றியும் பேசலானார். ஆனால் அவரது சீர்திருத்த முயற்சிகளுக்கும் ஆளும் பொது உடைமை கட்சியினிடமிருந்தும் எதிர்ப்பு கிளம்பியதோடு அதற்கு தேவையான வளங்கள் சோவியத் நாட்டில் இல்லாத நிலையில் இருந்தது. உள்நாட்டு உற்பத்தியில் 1/3 1980களின் நடுவில் இராணுவத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அமெரிக்க ஐக்கிய நாட்டின் அதிபரான ரீகனின் விண்வெளி போர் திட்டத்திற்கு ஈடு செய்ய சோவியத் நாட்டின் அதிக அளவு நிதி தேவை ஏற்பட்டது. இராணுவ செலவினங்களின் அதிகரிப்பு நாட்டின் பொருளாதாரத்தை மேற்கொண்டு சிரமத்தில் ஆழ்த்தியது. By the end of the decade, the economic stagnation the Soviet Union suffered aggravated ethnic tension and promoted regionalism and nationalism. The year 1988 saw the first mass protest, first in Armenia and then in Baltic states. Earlier Soviet regimes had used severe repression to quell such uprisings, but in the context of perestroika and a weakened economy, Gorbachev could not take a recourse to such brutal measures. The Chernobyl disaster, a major accident in a nuclear plant in Ukraine in 1986, was another blow. Gorbachev made moves to stabilize his position by reliance on conservative forces in 1989 and 1991. But on each occasion, he was interrupted by massive mines strike which came close to cripple the country's energy supplies. மேலும் 1980களின் இறுதியில் சோவியத் நாடு இனவெறி கட்டவிழ்ப்பினாலும் வட்டார உணர்வின் எழுச்சியாலும் புதிய தேசிய உணர்வின் பிறப்பாலும் கடும் நெருக்கடியை சந்தித்தது. கட்டமைப்புக்கு எதிரான பெரும் எழுச்சி 1988இல் அர்மீனியாவிலும் அதைத் தொடர்ந்து பால்டிக் மாகாணங்களிலும் ஏற்பட்டது. ஆரம்ப கால சோவியத் நிர்வாகம் இத்தகைய எழுச்சிகளை இரும்புக்கரம் கொண்டு அடக்கி வைத்தது. ஆனால் சீர்திருத்தங்களை முன்னெடுத்து கொண்டிருந்த நிலையிலும் வலுவிழந்த பொருளாதார சூழலிலும் கோர்பசேவால் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியவில்லை. செர்னோபில் பேரழிவு என்ற அறியப்படும் உக்ரைனில் 1988இல் நிகழ்ந்த அணுச்சிவும் அதனால் ஏற்பட்ட கடும் பாதிப்பும் ஒரு பேரிடியாக வீழ்ந்தது. பழமைவாத சக்திகளின் துணை கொண்டு 1989லும் 1991லும் நிலைமையை சமாளித்து தன் நிலையை வலுப்படுத்த கோர்பசேவ் முயன்றார். ஆனால் ஒவ்வொரு முறையும் சுரங்கத் தொழிலாளர்களின் வேலை நிறுத்த போராட்டத்திலும் அதனால் நாட்டில் ஏற்பட்ட ஆற்றல் பற்றாக்குறையிலும் நெருக்கடியை சந்தித்தார்.
Now the final session. The East European communist states under the Soviet umbrella were also in a deep economic and social crisis. Gorbachev's decision to loosen the Soviet control on the countries of Eastern Europe created an independent democratic momentum. A series of worker strikes undermined the communist regimes, first in Poland and then in Hungary. A wave of demonstrations that swept East Germany led to demolition of the Berlin Wall in 1989. Subsequent to it, regimes in Czechoslovakia, followed by Bulgaria, fell. An attempt by Romania's Nicolae Ceausescu to resist the wave of change by shooting down demonstrators ended in the execution by a firing squad. Under the command of his own generals, the televised images of the shooting and the fall of the Berlin Wall galvanized the process of the breaking up of the communist world. In 6 months, the political map of half of Europe had been redrawn. சோவியத் நாட்டின் அரவணைப்பில் இருந்த கிழக்கு ஐரோப்பிய பொதுவுடைமை நாடுகளும் மிக கடுமையான பொருளாதார மற்றும் சமூக நெருக்கடியை எதிர்கொண்டன. இந்நாடுகளின் மீது சோவியத் கொண்டிருந்த கட்டுப்பாட்டை தளர்த்த போர்பசேவ் முடிவெடுத்த போது அங்கே சுதந்திர வேட்டைகளையும் ஜனநாயகத்தை நோக்கிய நகர்வும் வேகம் எடுக்கலாயின. தொழிலாளர்களின் தொடர் போராட்டம் பொதுவுடைமை ஆட்சியை முதலிய போலந்திலும் அதன் பின் ஹங்கேரியிலும் அசைக்க துவங்கின. 1989 அலைகடல் போன்ற பரவிய எழுச்சிகள் கிழக்கு ஜெர்மனியின் பெர்லின் சுவர் தகர்த்தெறியப்பட காரணமாக விளங்கின. அதைத் தொடர்ந்து செக்ஸ்கோஸ்லோவியாவிலும் பல்கேரியாவிலும் நடந்து கொண்டிருந்த ஆட்சிகள் சரிந்தன. ருமேனியாவின் நிக்கோலா சவுசெஸ்கு உணர்வாளர்களின் மீது துப்பாக்கிகளால் சுட்டதை அடுத்து அவர் தம் இராணுவ தளபதிகளே அவரை சுட்டு வீழ்த்த உத்தரவிட்டனர். துப்பாக்கிச் சூடு சம்பந்தமான தொலைக்காட்சி பதிவுகளும் பெர்லின் சுவரின் வீழ்ச்சியும் பொதுவுடைமை உலகம் நொறுக்கப்பட தூண்டியது. 6 மாதங்களில் பாதி ஐரோப்பாவின் அரசியல் வரைபடம் பெரும் மாற்றத்திற்கு உட்படுத்தப்பட்டிருந்தது. It is so crucial that killing the people using gun. In this context, the various nationalities inside the various Soviet republics of USSR became increasingly assertive. The division within the ruling group was growing ever wider and its control over society becoming more difficult. Gorbachev made a last attempt to take a hard line against the disruptionists, only to be challenged by a second great miners' strike in 1991 and huge demonstrations in Moscow. In response, conservative forces in his government attempted to take a hard line without Gorbachev. They used troops in Moscow to stage a coup and held Gorbachev under house arrest. But other military units refused to back them, and as a result, power fell into the hands of Boris Yeltsin, a reformer backed by the West. So now we have reached the end of the chapter, dear students. Only 2 more passages. இச்சூழலில் சோவியத் ஐக்கியத்தினுள் வீற்றிருந்த பல நாடுகள் சுதாரிக்கலாயின. ஆளும் குழுவினருடைய வளர்ந்த பிரிவினை போக்கு சமூகத்தின் மீது அவர்கள் கொண்டிருந்த கட்டுப்பாட்டை தளர்த்தியது. கோர்பசேவ் ஒரு அழுத்தமான நடவடிக்கையை இடையூறு புரிவோர் மீது 1991 கைக்கொள்ள முயன்ற போது மாஸ்கோ நகரையே பிரமிக்க வைத்த 2வது தொழிலாளர் எழுச்சி ஒரு பெரும் சவாலாக உருவெடுத்தது. அவரது அரசியலிலிருந்து பழமைவாத
சக்திகள் அவரையும் மீறி கடும் நடவடிக்கைகளை கைக்கொள்ள முயன்றன. கோர்பசேவை வீட்டு காவலில் வைத்த அந்த சக்திகள் துருப்புகளின் துணையோடு மாஸ்கோவில் ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தின. ஆனால் மற்ற படைப்பிரிவினரின் ஆதரவு பெற முடியாமல் போனதால் முடிவில் மேற்கத்திய நாடுகளின் பின்பலத்தோடு போரில் எல்சின் என்ற சீர்திருத்தவாதி ஆட்சியை கைப்பற்றினார். And now we have come to the final paragraph of the chapter. In the meantime, 3 Baltic states had formally left the Soviet Union. They were admitted to the UN as independent countries: Estonia, Latvia, and Lithuania. In November 1991, 11 republics. These are the names of the 11 republics. The first one is Ukraine, Georgia, Belarus, Armenia, Azerbaijan, then Kazakhstan, Kyrgyzstan, Moldova, then Turkmenistan, then Tajikistan, and Uzbekistan. So these are the 11 republics. Announced decision from the Soviet Union. Instead, they declared they would establish a Commonwealth of independent states. On 25th December, Gorbachev announced his resignation. For 6 days, the Soviet Union continued to exist only in the name, and at midnight on 31st December 1991, it was formally dissolved. The USSR was no more. இடைப்பட்ட காலத்தில் 3 பால்டிக் நாடுகள் சோவியத் ஐக்கியத்தின் விட்டு விலகிச் சென்றிருந்தன. எஸ்டோனியா, லாட்வியா, லிதுவேனியா ஆகியவை ஐக்கிய நாடுகள் சபையில் சுதந்திர உறுப்பினர்களாக சேர்க்கப்பட்டன. மேலும் நவம்பர் 1991 11 குடியரசுகள், அதாவது உக்ரைன், ஜார்ஜியா, பெலாரஸ், அர்மீனியா, அசர்பைஜான், கசகஸ்தான், கிர்கிஸ்தான், மால்டோவா, துர்க்மெனிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், சோவியத் இந்த 11 நாடுகளும் பார்த்தீங்கன்னா அந்த சுதந்திர அந்த உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய நாடுகள் சோவியத் ஐக்கியத்தில் இருந்து பிரிவதாக அறிவித்தன. அதற்கு மாற்றாக சுதந்திர நாடுகளாக ஒரு பொதுநல அமைப்பின் கீழ் வீற்றிருப்பதை இந்நாடுகள் விரும்பின. கோர்பசேவ் 25 டிசம்பர் 1991 தனது ராஜினாமாவை அறிவித்தார். பெயரளவில் 6 நாடுகளுக்கு சோவியத் ஐக்கிய நீடித்தாலும் அது 1991 டிசம்பர் 31 அன்று நள்ளிரவில் முழுமையாக கலைக்கப்பட்டது. இறுதியில் சோவியத் ஐக்கியமே இல்லாமல் போனது. So by this we have come to the end of the chapter, the world after World War II. So dear students, so this is Shyam. Those who have not subscribed the channel, please subscribe it. By this we have come to the end of the chapter, and we will meet in the next class, in the next unit, and with the new topics. Thank you and have a good day.